அப்புறம் விஜய், சக்தி. விஜய் வந்து என்னோட ஃபஸ்ட்டு படத்துக்கு விஜய் தான் ஆங்கர், ஆடியோ லான்ச்சுக்கு இதெல்லாம் பண்ணுறாப்புல. எனக்கு வந்து அன்னைக்கு விஜய் சொன்ன மாதிரி அதுதான் ஜாலியாக என்னமோ கதைலாம் பேசியிருப்போம். எனக்கு அது எல்லாத்தையுமே தாண்டி இன்னைக்கு ஈவெண்ட்டுக்கு நான் டீம் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணது ஒன்றே ஒன்று தான். இன்றைக்கி ஓகே நம்ம பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஹோஸ்ட் பண்ணணும்னு சொல்லிடாதீங்க. இன்றைக்கி அவன் ஹீரோ, அவன் கெஸ்ட்டாக தான் வரணும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்லியிருந்தேன். மச்சான் அடுத்து உன்னோட படத்துக்கு வெயிட்டிங்கு, அடுத்து இதே மாதிரி சந்தோஷமாக டெஃபினட்டாக அதுலேயும் நம்ம எல்லாருமே பார்க்கணும், பேசணும். தேங்க்யூ மச்சான். சக்தி தேங்க்யூ. தம்பியாக நடிக்க வந்து இப்போ திடீர்னு பார்த்தா அண்ணன் மாதிரி இருக்கிற. ஆமாம், ஆனால் படத்தில் சக்தியோடதும் ரொம்ப ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீ நீ அதான் இப்போ சொன்ன மாதிரி ஒன்றை வச்சு தான் படத்தை ஓப்பன் பண்ணுறோம். அது இப்போ என்ன ஆனாலும் இப்போ நீ தான் பொறுப்பு, அப்படி வேணால் சொல்லிக்கலாம். சக்திக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸு. பிரீத்திக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றி. ஆப்வியஸ்லி இப்போ அயோத்தி டோட்டலாக அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க எந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லி. இதில் டோட்டலாக வேறு ஒரு கலரில் வேறு ஒரு கேரக்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ பிரீத்தி. உங்களுக்கும் தெரியும் அடுத்த வாரம் உங்களுக்கு அடுத்த படம் வேறு வருது. ஸோ பேக் டு பேக் அந்த ப்ரொமோஷன்ஸ்க்கு நடுவில் எங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு நன்றி.